எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் தனுசு ராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவு தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு சார்ந்த விஷயம். இந்த பராபவ ஆண்டு என்பது 14/4/2026 துவங்கி 13 ஏப்ரல் 2027 வரை பராபவ ஆண்டு என்று பெயர் சூட்டப்பட்ட ஆண்டாக அமைகிறது. இது 60 தமிழ் வருடங்களிலே 40வது வருடமாக வருகிறது. இந்த பராபவ ஆண்டிலே முக்கியமாக தனுசு ராசி என்பர்களே, உங்களுக்கு இதுவரை எது சார்ந்த விஷயங்களிலே பிரச்சனை இருந்ததோ அந்த பிரச்சனைகளிலிருந்து அகன்று நிம்மதியை பெற இந்த ஆண்டு மிக மிக அற்புதமாய் உங்களுக்கு பல நல்ல அனுகூல விஷயங்களை எல்லாம் தரும். இருந்தாலும் சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். முதலிலே உடல்நலம். நீங்கள் வாழ்க்கையில் எந்த வயதில் இருந்தாலும் சரி, உடல் நலத்தின் மீது கூடுதல் அக்கறை. பள்ளி பருவத்திலே இருந்தாலும், கல்லூரி பருவத்திலே இருந்தாலும், கல்லூரி முடிந்து திருமணம், வாழ்க்கை, வேலை என்று இருந்தாலும் ஒரு உடல்நல பரிசோதனை ஒன்று செய்து கொள்வது நல்லது. வயதிற்கேற்ப அல்லது வயதிலே கூட சில சமயத்துல இப்போது இருக்கக்கூடிய உணவு முறைகளிலே சிக்கல், அந்த சிக்கலின் காரணமாக இரத்த பரிசோதனை ஒன்றை செய்து கொள்வது அல்லது உடற்பரிசோதனை செய்து கொள்வது மிக அவசியம். இதை இந்த பராபவ ஆண்டிலே மிக முக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு எதிர்நிலை இருந்தால் அதை தெரிந்து கொண்டால் எளிய மருத்துவம் மூலமாகவே அதை சீர் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பை இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு தருகிறது. இந்த பராபவ ஆண்டு என்றால் அதற்கு நேரடியான சமஸ்கிருத பொருள் ஒன்று, பிரித்து பராபவ என்றால் ஒன்று. இரண்டுமே இந்த பராபவ ஆண்டிற்கான அர்த்தத்தோடு பொருந்தி வரும். அது வாழ்க்கையிலே தரக்கூடிய மாற்றங்களோடு பொருந்தி வரும். ஒன்று இயர் ஆஃப் சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ், உன்னதத்தை நிகழ்த்தக்கூடிய ஆண்டு. சரி, உன்னதம் தானாக நிகழுமா? அப்படி என்றால் உங்களுடைய செயல்களும் உன்னதமான நல்ல செயல்களாக இருக்க வேண்டும். எந்த விதமான சோம்பேறித்தனம் அறவே இருக்கக்கூடாது. எந்த விதமான எடுத்து எரிந்து பேசக்கூடிய, கோபமாக பேசக்கூடிய, அல்லது வீர தீரம் என்று பேசக்கூடிய, அல்லது சூழ்ச்சியோடு ஒரு வார்த்தையை பிரயோகக்கூடிய விஷயங்களை முழுவதுமாக தவிர்த்து நன்மைகளை நாடும் போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய தீமைகளை அழித்து, தீமை கெடுதலுக்கு கெடுதலை ஏற்படுத்தி, ஏனென்றால் பராபவ என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு நேரடி பொருள் அசிங்கம், அவமானம். ஆகையினால் அசிங்கம், அவமானம் ஏற்படாமல் இருக்க எதை நீங்கள் களைய வேண்டுமோ அதை களைந்து எரிந்து, எது நன்மை தருமோ அந்த விஷயங்களை பற்றினால் அந்த சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ், உன்னதம் என்பது நிகழும், உன்னதம் என்பது தவழும். இதுதான் இந்த ஆண்டிற்கான அர்த்தமாக இருக்கும். சரி, ஏன் ஒரு இரத்த பரிசோதனையோ, உடல் பரிசோதனையோ அல்லது உடல் நலத்தின் மீது மிகுந்த அக்கறை தேவை என்று சொன்னேன் என்றால், உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் இடத்திற்கான அதிபதி. இந்த 2, 5 இடத்திற்கான அதிபதி 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய அந்த அர்த்தாஷ்டம சனி பகவானோடு இணைந்து இருக்கும் போது, ஏதோ நீங்கள் செய்த ஒரு தவறு, அதாவது உணவு பழக்கமோ அல்லது ஏதோ எதிர்நிலைகள், அதாவது ஒரு அலர்ஜி ஏற்படும் என்று தெரிந்திருந்தாலும் கூட பரவாயில்லை என்று ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவது, குளிர்பானம் சாப்பிடுவது, அல்லது ஒரு சீதோஷ்ண நிலை சரியில்லாத ஒரு ஊருக்கு சென்று வரலாம் என்று ஒரு 2 நாள் இன்பத்திற்காக ஒரு தொடர் துன்பங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இந்த நாள் தரும். ஆகினாலே இந்த நேரத்திலே கவனமாக இருக்க வேண்டும். எந்த விதமான புதிய தொற்றும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ராஜயோக அமைப்பு வருடத்தினுடைய பராபவ வருடத்தினுடைய துவக்கத்திலேயே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சந்திரன் மற்றும் செவ்வாய், சந்திரன் செவ்வாய், சந்திரன் உங்களுக்கு அஷ்டமத்தின் அதிபதி, செவ்வாய் 12ஆம் அதிபதி. இந்த இரண்டும் இணைந்திருக்கக்கூடிய காலத்திலே ஏற்பட்ட இந்த புத்தாண்டு. புத்தாண்டு என்றால் என்ன? தமிழ் புத்தாண்டு என்றால் என்ன? எல்லா வருடமும் சூரியனானவர் 0 டிகிரி ஏரிஸ், மேஷராசியின் 0 டிகிரி புள்ளியில் சென்று அடையும் போது நாம் புத்தாண்டு, ஆத்மகாரகன் சூரியன் இருக்கக்கூடிய நிலையில. அதே போல் 11ஆம் இடத்து அதிபதி மற்றும் 6ஆம் இடத்து அதிபதி சூரியனோடு இணைந்து, அதாவது சுக்கிரன் சூரியன் இணைவு இருக்கிறது. ஆகையினால உங்களுடைய குழந்தைகளுக்கு அரசு சார்ந்த விஷயங்களிலிருந்து ஏதோ ஒரு அனுகூல விஷயம் இருக்கும், அதை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனால் குழந்தைகளுடைய வயதுக்கேற்ப அல்லது உங்களுடைய வயதுக்கேற்ப ஏதேனும் காதல் போன்ற விஷயங்கள் இருக்கிறது என்றால், அதுல இல்லறத்தை நோக்கிய நல்ல காதலாக இருந்தால் அற்புதமான இனிமையான சுகமும், தேவையில்லாத விஷயமாக இருந்தால் அந்த சூரியன் சுக்கிரன் இணைவு என்பது பிரச்சனையும் தந்துவிடக்கூடிய அமைப்பாகினால காதல் விஷயம் என்றால் அதில் கவனமாக இருக்க வேண்டும்.
அது மட்டுமல்லாமல் அந்த புத்தாண்டு பராபவ ஆண்டு துவங்கிய நாள் 14 ஏப்ரல் 2026 அன்று இந்த பாரிஜாத யோகம் என்று சொல்வார்கள். குரு புதன் இணைந்து தரக்கூடியது. இதுல வெற்றியும் செழிப்பையும், வெற்றி மற்றும் செழிப்பு, அந்த வெற்றியின் காரணமாக வரக்கூடிய தனலாபம், சந்தோஷம், செழிப்பு, இவை உங்களை தொடர்ந்து ஒரு ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக, உங்கள் மீதே உங்களுக்கு நம்பிக்கை, உங்கள் மீது மற்றவர்களுக்கும் நம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பை எல்லாம் தரும். இவை வெற்றிக்கான வழிகளை நிச்சயமாக உங்களுக்கு தரும். ஆகையினால இந்த பராபவ ஆண்டு என்பது தவறுகளை திரித்து கொண்டு, உடல் நலத்தை நன்றாக பார்த்து கொண்டு, வெற்றிக்கான வழிகளை ஆராய்ந்து செய்யும் போது வெற்றி. சரி, தொழில் வேலை எப்படி இருக்கும்? அன்பு நேயர்களே, தனுசு ராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்ல, பெல் பட்டன் நோட்டிபிகேஷனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் தனுசு ராசி, தனுசு லக்னத்துல இருந்தாலும், ராசி தனுசு, லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பதிவு பொதுவில் பொருந்தி வரும்படியாக கணித்து தந்திருக்கின்றேன். அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. சரி, தொழில், உங்களுடைய 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். 2 மற்றும் 3ஆம் இடத்திற்கான அதிபதி 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆகையினால உங்களுடைய முயற்சி, கைப்பணம், இவற்றையெல்லாம் இந்த அர்த்தாசிரம சனியினுடைய பார்வையிலே உங்களுடைய தொழில் வேலை இருக்கிறது. ஆகினால் கஷ்டம், வேலை பளு இவையெல்லாம் இருந்தாலும் கூட உண்மை உள்ளன்போடு உயர்வை நோக்கி உழைக்கும் போது ஒரு உன்னதத்தை தந்துவிடும், கைப்பணத்தை உயர்த்தும். முயற்சியிலும் கூட ஒரு குறுக்கு வழி இருக்கக்கூடாது. சாதாரணமாக ஒரு குறுக்கு வழியில ஏதாவது ஒன்று சம்பாதித்து விடலாம் என்று நினைத்தால் அது தொடர் சிக்கல்களை தரும். அவற்றை தவிர்ப்பது நல்லது. அதே போல் கடன் போன்ற விஷயம், வம்பு வழக்கு இருக்கிறது என்றால் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சி நிச்சயம் எடுக்கும் போது அது உங்களுக்கு வெற்றியை தருவதாக அமையும். அது மட்டுமல்லாமல் இந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய ஒரு சிறப்பு என்னவென்றால், சனி பகவானுடைய பார்வை பலம் உங்களுடைய ராசியின் மீதே இருக்கும். யாருக்கும் அர்த்தாஷ்டம சனி என்றால் சனியினுடைய 10வது ஒரு பலம் பொருந்திய பார்வை உங்கள் ராசியின் மீதே இருக்கும். அப்படி என்றால் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நீங்கள் செயல்படுகிறீர்களா என்று சனி பகவான் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் என்ற அர்த்தம். கர்ம வினை பயனின் நல்வினை பயனை உங்களுக்கு தருவதா அல்லது தீவினை பயனை தருவதா, பேங்க் பேலன்ஸில் இருப்பதற்கான வட்டி தருவதா, இல்லை அசலோடு வட்டியை சேர்த்து தருவதா என்ற முடிவை எடுப்பார். ஆகையினால் உங்களுடைய பூர்வ ஜென்ம வினை பயன் நமக்கு தெரியாது. நாம் நம்பப்படக்கூடிய விஷயம் என்ன? இந்த பிறவியே பூர்வ ஜென்மத்திலே செய்த ஏதோ பிரச்சனைகளின் காரணமாகத்தான் மறு பிறவி. இறைவன் கணக்கு பார்க்கும்போது ஏதோ சிறு சிறு பிரச்சனை என்றால் சிறு சிறு தண்டனையோடு விட்டு ஏதோ சொர்க்க நரகம் என்று மாற்றி விடுவான். இல்லை என்றால் மீண்டும் பூமியிலே பிறக்க வைக்கிறான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தத்துவத்தின் அடிப்படையில பூர்வ ஜென்ம கர்மாவின் நல்வினை ஏதேனும் இருக்கிறது என்றால் அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் இப்போது தீய விஷயங்களிலிருந்து முழுவதுமாக வெளிவர வேண்டும். ஏனென்றால் பராபவ ஆண்டு, பராபவம் அசிங்கம் அவமானம் என்று அர்த்தம். ஆகையினால் இது மாற்றத்திற்கான காலகட்டம். உங்களுக்குள் இருக்கக்கூடிய சிக்கலை வெளிக்கொணர்ந்து அதை தவிர்த்து பணிவு மற்றும் ஆன்மீக சிந்தனையோடு போலியான விஷயம் அல்லது அகங்காரம் அல்லது போலித்தன்மை இவற்றையெல்லாம் உங்களிடமிருந்து கலைந்தெடுத்து வெற்றிக்கான வழியை நீங்கள் நாடும் போது வெற்றி நிச்சயம். இந்த சித்திரை சூரியன் உங்களுடைய நித்திரை, ஏதோ ஒரு விஷயத்திலே மயங்கி தூங்கி கிடக்கிறீர்கள் என்றால் அந்த நித்திரையிலிருந்து சித்திரை உங்களை எழுப்பி வெற்றிக்கு விழுந்திருக்கக்கூடிய திரைகளை இந்த சித்திரை மாதமானது கிழித்தெறிந்து உங்களை மற்றவர் பத்திரை மாற்று தங்கம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையிலே உயர்த்த சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு அறிவுறுத்துகிறது. ராகு கேது என்று பார்க்கும்போது 5/12/2026 இந்த கார்த்திகை மாசம் பாதி வரை ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டிலும் கேது 9ஆம் வீட்டிலும் இருக்கிறார். ஆகையினாலே முக்கிய நபர்கள், விஐபிகளுடைய தொடர்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, முக்கிய நபர்கள் உதவக்கூடிய அமைப்பும் இருக்கும். திடீரென்று அவ்வப்போது பணம் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். இதனால் நகை அடமானம் வைத்தது அல்லது ஏதேனும் சொத்து அடமானம் வைத்ததை மீட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தரக்கூடியதாக அமையும். அது மட்டுமல்லாமல் வீடு புதுப்பிக்கக்கூடியது, வீட்டிற்கு தேவையான உபகரணங்களை வாங்குவது, ஒரு புதிய வாகனத்தை மாற்றக்கூடிய முயற்சி எல்லாம் இருக்கும். இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி காலத்திலே, குறிப்பாக இந்த பராபவத்திலே புதிய வீடு வாகனத்திற்கான
வாய்ப்பு நிறைய அமையும். புதிய வீடு கடன் வாங்குவதிலே பிரச்சனை இல்லை. வாகனத்தை தேவை என்றால் மட்டும் வாங்குங்கள். அதேபோல் இந்த கார்த்திகை மாதம், பராபவ கார்த்திகைக்கு பின்னர், கார்த்திகை மத்திய வாக்கிற்கு பின்னர் ராகு கேது பெயர்ச்சி. ராகு 2ஆம் வீட்டிற்கு வருவதும், கேது 8ஆம் வீட்டிற்கு வருவதும் என்ற அந்த பெயர்ச்சி நிகழும். அந்த சமயத்துல கைப்பணத்தை தேவையில்லாமல் செலவு செய்து விடாமல் இருப்பது, பேச்சிலே, வாக்கிலே, நாக்கிலே சனி என்று சிலருக்கு சொல்வார்கள். அதுபோல் ஏதேனும் நீங்கள் விளையாட்டாக சொல்ல போய் சிக்கல் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். கவனம். குடும்பத்திலே, குடும்ப உறுப்பினர்களோடு ஏதேனும் பிரச்சனைகளை எல்லாம் தவிர்ப்பது, இவையெல்லாம் நன்மையை தரும். பணப்பற்றாக்குறை நீங்கி கடன் அடைக்கக்கூடிய அமைப்பை இந்த பராபவம் தரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில நல்ல லாபம், சீரிய சிந்தனையோடு செயல்படும் போது வெற்றி. குடும்பத்தில நிச்சயமாக உங்களுக்கு மரியாதை கூடும். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த கருத்து வேறுபாடு என்பது கொஞ்சம் குறையும். இதற்கு முன்பு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது, ஒன்றாக இருந்தாலும் உள்ளூர சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த பிரச்சனை சற்று குறையும். உறவுகளிலே சற்று இணக்கம் கூடும். உங்களுடைய குழந்தைகளுடைய அந்த கல்வியினால் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய நல்ல விஷயம், நல்ல ரிசல்ட், இவையெல்லாம் மன மகிழ்ச்சியை தந்து இந்த பராபவம் உங்களை சந்தோஷப்படுத்தும். அதே சமயத்துல இந்த பராபவ ஆண்டு முழுக்க உங்களுடைய குழந்தைகளின் மீது ஒரு குறிப்பிட்ட அடலசன்ட் ஏஜில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மீது ஒரு பார்வை எப்போதுமே கண்காணிக்க வேண்டும். குரு பகவான் 8ஆம் வீட்டிற்கு செல்லக்கூடிய காலம் இது எப்போது என்றால் ஜூன் 2, 2026 உச்சமடைவார் குரு பகவான். அஷ்டம நிலைக்கு சென்று குரு பகவானானவர் உச்சமடைகிறார். அப்போது அஷ்டம நிலை சென்று உச்சமடைந்த குரு பகவானானவர் 12ஆம் இடத்திலே பார்வை ஆகினால் சுப விரயம், குழந்தைகளின் நல்ல கல்விக்கான செலவு, உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற விஷயங்கள் முடிவு செய்திருக்கிறீர்கள் அதற்கான செலவு, வீடு, புதிய நிலம், வீடு வாங்கக்கூடிய செலவு, இவையெல்லாம் உங்களுக்கு சுப விரயங்களாக மாற்றி தரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். பொதுவிலே சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய ராசிநாதன் பிரச்சனைகளை சனி பகவான் உங்கள் கர்ம வினைக்கு ஏற்ப தர தயாராக இருந்தாலும் கூட ராசிநாதனுடைய பார்வை பலம் என்பது உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கும். இந்த பராபவம் முழுக்க உங்களுக்கு உயர்த்தக்கூடிய வழிகளை தரும். 7ஆம் இடத்திலே, ஏனென்றால் இந்த குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய இடத்திலே அதை வளர்ச்சி செய்யக்கூடிய, அதாவது பிரச்சனை இருந்தால் வளர்த்து விட்டு விடுவான். ஆனால் 7ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கும்போது, 7லே குரு பகவான் இருக்கும்போது அந்த அளவிற்கு தனுசு ராசி என்பவர்களுக்கு சிறப்பாக சொல்வதற்கு இல்லை. வாழ்க்கை துணையோடு ஏதேனும் சிறு சிறு பிரச்சனை அல்லது அவர்கள் உடல்நல பிரச்சனை, இல்லை என்றால் வேலை, ஒன்று அவர்களுக்கு வேலை இல்லாமல் இருப்பது, இல்லை உங்களுக்கு வேலை பறிபோவது என்றெல்லாம் ஒரு நிலை ஏற்படும். ஆகினால் அதிலிருந்து 9ஆம் இடத்திற்கு மாறும்போது பார்வை பலத்தினால், ஆனால் குரு பகவானுடைய பார்வை பலம் சமசப்தம் 7ஆம் நிலை பார்வை பலம் உங்கள் ராசியின் மீது ஜூன் மாதம் வரை. அதன் பின்னர் குருவினுடைய பார்வை பலம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம், அஷ்டம நிலையில இருந்தாலும் கூட 2, 4 என்று சனி பகவான் மீது அர்த்தாஷ்டம சனியாக பலன் தந்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் மீது குருவினுடைய பார்வை பலம். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் இருப்பது குருவினுடைய மீன வீட்டிலே. இப்படி பார்க்கும்போது சுப விஷயங்கள் எல்லாம் நிகழும். குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் நீங்கும். குரு பகவான் 8ஆம் நிலைக்கு செல்லும் போது உடல் நலத்திலே கூடுதல் கவனம் மட்டும் தேவை. ஏனென்றால் ஆயுள் பலத்தை ஏதேனும் குறைக்கக்கூடிய விஷயங்களிலே ஈடுபடாதீர்கள். வாகன பயணத்தில் ஈடுபடுவது, ரகசிய உறவுகளிலே ஈடுபடுவது, அல்லது ரகசிய விஷயங்களிலே தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடுவது, வெளியே சொல்ல முடியாத உணவு பழக்க வழக்கம் அல்லது ஏதேனும் தேவையில்லாத கெட்ட பழக்கம், இவற்றிலிருந்து வெளிவருவது, இவையெல்லாம் முக்கியம். எதையெல்லாம் நீங்கள் சாத்தியமாக்க வேண்டும் என்றால் சோம்பேறித்தனத்திலிருந்து வெளிவர வேண்டும். கல்வியிலே மாணவர்களாக இருந்தால் ஆர்வம் காட்ட வேண்டும். எந்த சவால்கள் இருக்கும் என்றால் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். ராகு 3 பின்னர் 2 என்று வருவார். ஆகையினால் சொத்து வாங்கி விற்கக்கூடிய விஷயங்களிலே கவனம், வாகனங்களை இயக்கும் போது கவனம், மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்ப்பது, அதிக வட்டிக்கு கடன் வாங்கி தொழிலை உருவாக்குகிறேன், புது தொழில் துவங்குகிறேன் என்று செய்வது, இவற்றையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கடினமான விஷயங்களையும் எளிதிலே தேர்ச்சி பெற்று விடக்கூடிய அமைப்பு. ஏதேனும் அரசு வேலைக்காக ஒரு போட்டித் தேர்வு என்றால் உங்களுடைய விடாமுயற்சி வெற்றியை தந்துவிடும். வெளிநாடு, வெளியூர் நிச்சயமாக தடையின்றி உங்களுடைய பிரச்சனை எதுவுமே இல்லாமல் விசா கிடைப்பதோ,
வெளிநாட்டு யூனிவர்சிட்டிகளிலே இடம் கிடைப்பதோ நடக்கும். கவனச்சிதறல்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். தேவையே இல்லாமல் போனில ரீல்ஸை பார்த்து கொண்டு காலத்தை கழிக்க கூடாது. முக்கியமான விஷயங்களை கேட்டோமா, நாம் வாழ்க்கைக்கு தேவையானதை கேட்டோமா என்று இருக்க வேண்டும். அதே போல் ஆர்வம் விளையாட்டு கலைத்துறையில இருக்கிறது என்றால், மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக நன்மதிப்பு, பரிசு, பாராட்டு, அதன் மூலமாக ஒரு வளர்ச்சி என்பது இருக்கும். சோம்பேறித்தனம் நிச்சயம் கூடாது. அர்த்தாஷ்டம சனி காலத்துல சோம்பேறி இன்று செய்யலாம் நாளை செய்யலாம் இருந்தால் செய்ய முடியாமல் போய் கைவிட்டு போகக்கூடிய நிலை ஏற்படும். அதே போல் பெற்றோர் பெரியோர் ஆலோசகர்களுடைய அறிவுரை கேட்டு விஷயத்தை நடத்த வேண்டும். புதன்கிழமைகளிலே ஹயகிரீவருக்கான வழிபாடு, தட்சிணாமூர்த்திக்கான வழிபாடு, இவையெல்லாம் வெற்றியை உங்களுக்கு தரும். குறிப்பாக மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் வியாழக்கிழமை தோறும் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வதும், தினமும் உங்களால் முடிந்த ஸ்லோகங்களை மனதிலே பாராயணம் செய்வதும், வியாழக்கிழமைகள் தொடர்ந்து இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயம் சென்று வழிபாடு செய்வது, அது மட்டுமல்லாமல் தேய்பிரை அஷ்டமி நாட்களிலே காலபைரவர் வழிபாடு செய்வது வெற்றிக்கான வழிகளை தரும். தினந்தோறும் எழுந்தவுடன் விநாயகனை வழிபட்டு செயலெதையும் தொடங்கினால் நிச்சயம் வெற்றி. அது மட்டுமல்ல, இப்போது காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது என்றால், இப்போது உங்களுடைய காதல் விஷயத்தில் இந்த சண்டையெல்லாம் நீங்கி பழைய காதல் ஒன்றிணைந்து அதிலே ஒரு முதிர்ச்சி ஏற்பட்டு திருமணத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பை தரும். புதிய உறவுகள் வருகிறது என்றால் இந்த வருடம் அதற்கு சாதகமான வருடமாக இருக்கும். ஆனால் உறவுகளை வேண்டுமா என்று பார்த்து, சரிதானா என்று பார்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். 4ஆம் இடத்திலே சனி பகவான். ஆகினால் குடும்பத்திலே இருப்பவர்கள் மூலமாக காதலினால் சில பிரச்சனையோ எதிர்ப்போ வரும். ஆகினால் தேவையற்ற சந்தேகங்கள், தேவையற்ற உறவுகள் இவற்றை தவிர்த்து நல்ல உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து சென்றால் எதுவும் கெட்டு போகாது. அதுவும் குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்லலாம். அதற்காக வெளியில் உள்ள பிரச்சனைக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்று அல்ல. எதிலுமே ஒரு வேலை செய்து முடிக்கும் வரை, ஒரு நல்ல விஷயம் எடுத்திருக்கிறீர்கள், ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறீர்கள் என்றால் அது முடிக்கும் வரை வெளியில சொல்லாதீர்கள். அதே போல் காதல் நல்ல விஷயத்தில் முடிக்க வேண்டும், திருமணத்தில் முடிக்க வேண்டும் என்றால் அது முடியும் என்று தெரியும் வரை வெளியில சொல்லாதீர்கள். நல்ல ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும் போது நிச்சயம் வெற்றி என்பது இருக்கும். வெள்ளிக்கிழமைகளில மாலை வேளையில நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாருக்கான வழிபாடு செய்யுங்கள். அன்பு நேயர்களே, தனுசு ராசி என்பவர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் தனுசு ராசி தனுசு லக்னமாக இருந்தாலும் அல்லது தனுசு ராசி லக்னம் எதுவாக இருந்தாலும் பொதுவில் பொருந்தி வரும்படியாக இந்த கன்னிராசிக்கான பலன்களை கணித்து தந்திருக்கின்றேன். அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.